Let the world hear his word. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஏசாயா 54வது அதிகாரம் 2வது வசனம். விடுவிக்கப்பட்டும் விடுதலையை மனதளவில் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரஷ்ய நாட்டு கரடியை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு வெளியாகி இருந்தது. ரஷ்யாவில் ஏற்பட்ட ஒரு காட்டுத்தீ பல ஏக்கர் பரப்பளவில் பரவியிருந்த ஒரு காட்டை எரித்து சாம்பலாக்கியது. அங்கிருந்த காட்டு விலங்குகள் அனைத்தும் எரிந்து போயின. காட்டுத்தீக்கு தப்பி ஒரு சிலர் லாரியிலே பயணித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் தாயை பறிகொடுத்த ஒரு கரடிக்குட்டியை கண்டனர். அவர்கள் அந்த கரடிக்குட்டியை எடுத்துக்கொண்டு வந்தனர். அந்த கரடிக்குட்டி பசியால் வாடியது. ஒருவர் அந்த கரடிக்குட்டிக்கு ஒரு பால் பாட்டில் வாங்கி அதில் பால் அடைத்து குடிக்க கொடுத்தார். புதிய சூழ்நிலைக்கு தக்க தன்னை அது மாற்றிக்கொண்டது. நாட்கள் செல்ல செல்ல கரடி பெரிதாக வளர்ந்தது. அதற்கு மேலும் அதை வீட்டில் வைத்து பராமரிக்க முடியவில்லை. 10க்கு 8 என்ற அளவில் இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்ட ஒரு மரக்கூண்டை ஒரு மனிதன் வைத்திருந்தான். அவன் தான் அந்த கரடியை வளர்த்துக் கொள்வதாக கூறி அதை வாங்கி சென்றான். அந்த கரடிக்குட்டி அந்த கூண்டுக்குள் வேகமாக இங்கும் அங்குமாக ஓடி திரிந்தது. அதை பார்க்க கூட்டம் அலை மோதியது. எனவே அவன் பார்வையாளர்களிடம் கட்டணம் வசூல் பண்ணினான். அவர்கள் அந்த கரடியை கூர்மையான பொருட்களை கொண்டு எரிந்தும் சிகரெட் வைத்து சுட்டும் அதை துன்புறுத்தினர். கரடி வெறுப்பை காண்பித்தது. தன்னை பாதுகாத்துக் கொள்ள அந்த கூண்டுக்குள் இங்கும் அங்குமாக 10க்கு 8 என்ற அளவில் ஓடி திரிந்தது. ஒரு நாள் ஜெர்மனியில் இருந்து வந்த ஒரு பணக்கார வியாபாரி அந்த கரடியின் மேல் பரிதாபம் கொண்டார். அவர் அதை விலை கொடுத்து வாங்கி ஜெர்மனிக்கு அந்த கூண்டோடு கரடியை ஒரு வாகனத்திலே ஏற்றி எடுத்து சென்றார். அங்கிருந்த ஒரு மிருக காட்சி சாலைக்கு அதை இலவசமாக கொடுத்து விட்டார். அங்கு அந்த கரடி நன்றாக பராமரிக்கப்பட்டது. நல்ல உணவு வழங்கப்பட்டது. இந்த கரடிக்கென்று ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டது. அதை சுற்றிலும் பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டது. அந்த கரடி பல வருடங்களாக 10க்கு 8 என்ற அளவுடைய அந்த கூண்டுக்குள்ளேயே அடைக்கப்பட்டு இருந்ததால் மிகவும் விசாலமான இடத்தில் திறந்துவிடப்பட்ட போதிலும் அது சுதந்திரமாக சுற்றி திரியாமல் கூண்டுக்குள் இருந்ததை போலவே முதலில் முன்னும் பின்னும் 8 அடி நடந்தது. பின்பு 10 அடி நடந்தது. அந்த கரடிக்கு கூண்டுக்குள் இருந்த மனநிலையை விட்டு வெளியே வர முடியவில்லை. அதன் பின்பு அந்த கரடி அலாஸ்காவில் இருந்த ஒரு காட்டிற்குள்ளே இறக்கி விடப்பட்டது. அதை கண்காணிக்க கண்காணிப்பு கேமராக்கள் காட்டில் இருந்த மரங்களிலே பொருத்தி வைக்கப்பட்டன. விசாலமான காட்டுக்கு சென்றும் 10 அடி முன்னும் 8 அடி பின்னுமாக அந்த கரடி நடந்து கொண்டிருந்தது. அந்த கரடி விசாலமான காட்டுக்குள் சென்றும் தன்னை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அது இப்போது கூண்டுக்குள் இல்லை, ஆனால் மனதளவில் நிரந்தரமாக அது கட்டப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, இது ஒரு கரடியின் கதை மட்டுமல்ல, அநேக மனிதர்களின் கதையும் இதுதான். ஒரு காலத்தில் பலரால் உதாசீனப்படுத்தப்பட்டு துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டு இழிவாக அற்பமாக எண்ணப்பட்டதால் உண்டான மனநிலை அநேகருக்குள் இன்றும் நிரந்தரமாக தங்கிவிட்டது. அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வந்தும் அவர்கள் பழைய மனநிலையை மறப்பதே இல்லை. அதிலேயே வாழ்வார்கள். தேவனால் உலகமெங்கும் பயன்படுத்தப்படும் பாத்திரமாக சகோதரி ஜாய்ஸ் மேயர் விளங்கி வருகிறார்கள். தன் சொந்த தகப்பனால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டவர் அவர். மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு தான் இனிமேலும் வாழ தகுதியற்றவள் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். ஆனால் தேவன் அவருடைய சூழ்நிலையை மாற்றினார். தேவனுக்கு அவர்கள் தன் வாழ்வில் இடம் கொடுத்ததால் பழைய தோல்வி மாறியது. குற்ற மனசாட்சி நீங்கியது. தன்னை போல துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு விடுதலை இல்லாமல் இருக்கும் பெண்களை விடுவிக்கும்படி தேவன் அவர்களுக்கு ஒரு மகத்தான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இன்று அவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்குகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் பலரால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மனநிலையிலேயே நீங்கள் தொடர்ந்து வாழ அவசியமில்லை. தேவன் உங்களுக்கு ஒரு விசாலமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தர ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை தடை செய்யாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழையதை மறந்து தேவன் தரும் புதிய ஆசீர்வாதங்களுக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனதளவில் உங்களை தயார் செய்ய வேண்டும். கடந்த கால கசப்புகளையும் தோல்விகளையும் யோசிக்காமல் தேவன் உங்களுக்கு தரும் புதிய கிருபைகளாலும் புதிய வார்த்தைகளாலும் உங்கள் மனதை நிரப்புங்கள். தேவன் தரும் புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் சீக்கிரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். God bless you. Have a blessed week ahead.